போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TAF IAS அகாடமி. நம்முடைய TAF IAS அகாடமியில் வரக்கூடிய SSC JE 2025க்கான ஒரு ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம வந்து நிச்சயம் போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ 16-11 நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் என்னது, ஸோ நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம நேராக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள், ஸோ 16-1க்கு நடந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சரியா. 16-11க்கு நடந்ததுக்கான கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டு நம்ம என்ன வச்சுருந்தோம், பில்டிங் மெட்டீரியலும் எஸ்டிமேட்டிங் காஸ்டிங்னு மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தோம் சரியா. ஸோ இந்த ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஸோ ரெண்டு யூனிட்டை என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ மொத்தம் ஒரு 6 டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க, 6 நாள் நடக்கும், 12 யூனிட்ஸ். ஓகே. ஸோ அதில் மொதல் 2 யூனிட்டுக்கானதை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் மாடுலார் பிரிக் பில்டிங் பிரிக் ஆஸ் பர் IS 1077992. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாடுலார் பிரிக்கோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித்தவுட் மாட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வித் மாட்டர் வேறு, வித்தவுட் மாட்டருங்கிறது வேறு சரியா. ஸோ வித்தவுட் மாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 19x9x9 சென்டிமீட்டர். ஓகே. இதே வித்து மாட்டராக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக 20x10x10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரியா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா. அடுத்து a stone rejected if the absorption water more than சரிங்களா. டிஎன்பிஎஸ்சிலே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா. ரிப்பீட்டடாக நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கேள்வி. ஸோ ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்டோன். ஸோ ஸ்டோனோட வாட்டர் அப்சார்ப்ஷன் எதற்கு மேலே இருக்கக்கூடாது, எதற்கு மேலே இருந்தால் அந்த ஸ்டோனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஸோ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் 10%. எவ்வளவு, 10% சரியா. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார் ஏர் என்டரிங் போட்லார் சிமெண்ட். ஓகே. ஸோ டைப் ஆஃப் சிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த சிமெண்ட் வந்து எதற்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஏர் என்டரிங் போட்லார் சிமெண்ட் சரிங்களா. ஸோ காற்று உட்புகக்கூடிய ஒரு போட்லார் சிமெண்ட் அது எந்த ஒர்க்குக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபாரஸ்ட் ஆக்ஷன். ஃபாரஸ்ட் ஆக்ஷனுக்கு நமக்கு எகெயின்ஸ்டாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஏர் என்டரிங் போட்லாண்ட் சிமெண்ட்டை பயன்படுத்தலாம். அடுத்து லோ ஹீட் போட்லாண்ட் சிமெண்ட். ஓகே. ஸோ லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லோ ஹீட் போட்லாண்ட் சிமெண்ட்டை பயன்படுத்தலாம். ஏன்னா ஹீட் அப்சர்ப்ஷன் வில் பி கம்மி சரியா. ஸோ அதற்கு பயன்படுத்தலாம். அடுத்து ஹைட்ரோபோபிக் சிமெண்ட். பேர்லேயே பாருங்கள் ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோனா என்ன அர்த்தம், தண்ணி சரியா. நீர் சார்ந்த பொருளை ஒன்று ஈர்க்கக்கூடியது இல்லைன்னா ஒமிட் பண்ணக்கூடியது, அப்படிதான் மீனிங் ஹைட்ரோபோபிக். ஓகே. ஸோ அதுக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் நமக்கு, இதில் ஈஸியாக பார்த்தே சொல்லிடலாம். எது, ஹியூமிடிட்டி சரியா. சேஃப் ஸ்டோரேஜ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஒரு சரியான நிலையில் நம்மளால் பயன்படுத்த முடியாத பொழுது, பாதுகாக்கப்பட முடியாத பொழுது, சேமித்து வைக்க முடியாத பொழுது சரிங்களா. ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம எந்த சிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்ரோபோபிக் சிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ரேப்பிடு ஹார்டனிங். பேர்லேயே பாருங்கள் ரேப்பிடு ஹார்டனிங். கண்டினியூஸாக என்ன செய்கிறது, ஹார்டனிங் ஆகுறது, ஸ்ட்ரென்த் ஆகுறது, அதான் ரேப்பிடு ஹார்டனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எதற்கு பயன்படுது அப்படின்னா லார்ஜ் மாஸ் ஆஃப் காங்கிரீட். அதிகப்படியான காங்கிரீட், மாஸ்னா ரொம்ப அதிகம், ஒரு அதிகப்படியான காங்கிரீட் தேவைப்படக்கூடிய ஒரு இடங்களில் இந்த ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம் சரியா. ஸோ இதே இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன் ஏ ரைட் ஆன்சர் சரியா, ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து 4வது பாருங்க, பிக்அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. தப்பானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிமெண்ட் அண்ட் சாண்ட் மார்ச்சர் ஆர் யூஸ்டு ரேஷியோ ஆஃப் 1:3. அது நமக்கு தெரியும். ஸோ ஃபார் பிரிக் ஒர்க் 1:3 மார்ச்சர் அப்படின்னு படிச்சிருப்போம் சரியா. ஸோ அது காமன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ வாட்டர் ஆடட் இன் டு த ரேட் ஆஃப் P/4 plus 3% of water, where P is a percentage of water consistency அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட், சிமெண்ட் வாட்டர் பேஸ்மெண்ட் சரியா.
ஸோ இதுக்கு இந்த ரேஷியோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரியா. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எ கியூப் மோல்ட் ஆஃப் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் இஸ் யூஸ்டு. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ 150 mm கிராஸ் 150 mm தான் நம்ம என்ன செய்வோம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது தப்பு. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இருந்தாலும் லாஸ்ட்டில் உள்ளதாக பார்த்துக்கலாம். த ப்ரிப்பேர்டு மோல்டு ஆர் கிப்ட் இன் ஏ அட்மாஸ்பியர் ஆஃப் 50% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சரிங்களா. ஓகேவா. ஸோ 50% எதில் இருக்கணும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் இருக்கணும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னது, கியூபோட சைஸு மோல்டு சைஸ் வந்து தப்பு சரியா. அடுத்து the portion of the timber between heartwood and gambium layer is அப்படி கேட்குறான் சரியா. ஹார்ட்வுட்னா என்னது, இதயம் அப்படின்னா ட்ரீயோட இதயம் சரியா. ஸோ கேம்பியம் லேயர் அதை சுற்றி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சோப்வுட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஹார்ட்வுட்லாம் கிடையாது. ஸோ அதை நெஞ்சிடலாம் விட்டுறலாம் சரியா. ஹார்ட்வுட்டு தான் உண்டு. ஹார்ட்வுட்னா கடினமான மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் த வெல் சீசனரி டிம்பர், நன்கு காய வைக்கப்பட்ட ஒரு டிம்பரினுடைய மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லிடலாம். 10 to 20% சரியா. 10 to 12%. ஓகே, 10 to 12%. ஓகே. அடுத்து பிஹெச் வேல்யூ ஆஃப் த வாட்டர், ஒரு கான்கிரீட்டை மேக் பண்ணுறதுக்கு வாட்டரோட பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்ப்பா அப்படிங்கிறது அந்த கேள்வி. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே. அடுத்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ சரியா. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா என்ன அர்த்தம், இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுக்குமானது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை சிமெண்ட்டில் எவ்வளோ வெயிட் ஆஃப் த சிமெண்ட்டில் ஆட் பண்ணுறோமோ அதான் என்னது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ அது மொதல் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துருச்சு, வெயிட் ஆஃப் த வாட்டர் டு த சிமெண்ட். ஓகே. அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிளேசிங், காம்பேக்டிங் ஆஃப் த காங்கிரீட் யூசிங் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஷுட் நாட் பி டேக்கன் மோர் தென் சரிங்களா. ஒரு ஆர்டினரி காங்கிரீட்டில் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ஸை பயன்படுத்தும் பொழுது அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், பிளேசிங் பண்ணணும், க்யூரிங் பண்ணணும், க்யூரிங்கில் காம்பேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 30 நிமிஷம் தான் அதுக்கு இனிஷியல் செட்டிங் டைம். ஸோ அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும் நம்ம பயன்படுத்திடுவோம். இது எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ அடுத்து அட்மிச்சர்ஸ், அதனுடைய கெமிக்கல் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, வாட்டர் ரெடியூசிங் அட்மிச்சர் லித்தோசல்ஃபோனேட் சரியா. சல்ஃபோனேட் 8 அப்படின்னு முடிஞ்சால் அது வாட்டர். ஓகே. அடுத்து ஏர் என்டரிங் ஏஜென்ட், ஸோ நியூட்ரலைஸ்டு வின்சைல் ரெசின். ஸோ ரெசின் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இதில் வரும், ஏர் என்டரிங் ஏஜென்ட்டில் வரும். ஓகே. அடுத்து சூப்பர் பிளாஸ்டைசர் சரியா. ஸோ சூப்பர் பிளாஸ்டைசர் இஸ் சல்ஃபோனேட் மெலனின், சல்ஃபோனேட் மெலனின். ஓகே. ஸோ அடுத்து ஆக்சலரேட்டர் இஸ் ஆன் ஏ கால்சியம் குளோரைடு சரிங்களா. குளோரைட் ஃபுல்லாக இதில் வந்துடும், ஆக்சலரேட்டரில் வரும், வினையை ஊக்கப்படுத்துவது சரியா. ரைட். அடுத்து மோல்டு சைஸை சொல்லியிருக்காங்க பாருங்க. டு டிட்டர்மைன் த மாடல்ஸ் ஆஃப் ரப்சர் த டெஸ்ட் ஸ்பெசிமென் இஸ் சரியா. டெஸ்ட் மோல்டு ரப்சருக்கு டெஸ்ட் சைஸ் மோல்டு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரியா. நார்மல் ஆர்டினரி கியூப் சைஸை 150 சொல்லுவோம் சரியா. ஸோ இது வந்து என்னது நமக்கு மாடல்ஸ் ஆஃப் ரப்சர் டெஸ்ட். ஸோ சைஸ் வந்து 150 கிராஸ் 700 mm. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்லம்ப் மோல்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸ் கேட்டிருக்காங்க. ஸ்லம்ப் மோல்டு ஓகே. ஹைட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துடும், 300 வந்து. ஓகே. டயாமீட்டர் 200 mm. டாப் வந்து 100 mm. ஓகேவா, நான் டேர்ம்ஸ் ஆஃப் 100ல் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லம் கோன் எதற்கு பயன்படுத்தப்படுது, காங்கிரீட்டினுடைய ஒர்க்கபிலிட்டியை பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுது. அது 3 டைப் இருக்குது, ட்ரூ ஸ்லப்பு, கொலாப்ஸபிள், ஷியர் சரியா. ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதில் நமக்கு சைஸ் தான் கேட்டிருக்காங்க, 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்மில் போட்டிருக்கேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் என்ன இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது சரியா. ஓகே. அடுத்து வால்யூம் ஆஃப் ஏ 1 bag சிமெண்ட் வெயிட்டிங் 50 kgs, இது ஸ்டாண்டர்டாக எல்லோரும் சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ வால்யூம் கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்குறாங்க சரியா. டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது, வெயிட் பை வால்யூம். ஓகே. சிமெண்டோட டென்சிட்டி என்னது 1140 இன்ட்டு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டிவைடரில் போடும், ஐ திங்க் 50 டிவைடட் சரியா. ஸோ 50 டிவைடரில் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0.034 மீட்டர் கியூபில் வரும் சரியா. ஓகே. ஸோ அடுத்து இஃப் P இஸ் த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட், ஸோ வாட்டர் யூஸ்டு. ஸோ கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் என்ன வந்து சிமெண்ட் பேஸை யூஸ் பண்ணுவீங்கிறது தான் அந்த கொஸ்டின். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ்
0.785 p. ஓகே, அடுத்து ஸ்டடி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு எது கரெக்ட் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் த கான்ஸ்டன்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபைனர் சாண்ட் டிக்ரீஸ் த ஒர்க்கபிலிட்டி. கரெக்டு தானே? இல்லையா? கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகும்? ஒர்க்கபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். creep is the deformation of concrete under the certain loading. கரெக்ட். creepனாவே என்ன அர்த்தம்? சடைனாக கொடுக்கக்கூடிய லோடால் ஏற்படக்கூடியதான் creep. சரி, அப்போ ஆப்ஷன் 1 and 2 ரைட். ஓகே, அடுத்து பல்கிங் ஆஃப் சாண்ட் எதனால ஏற்படுது? சர்ஃபேஸ் டென்ஷனால ஏற்படுது. கேபிலரி ஆக்ஷன், மாய்ச்சர் இன் வாய்ஸு, ஏர் வாய்ஸு, கேபிலரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு என்னது கிடையாது. சரியா? ஸோ பல்கிங் ஆஃப் சாண்டுங்கிறது தண்ணியை உரிகிறது. சரியா? சர்ஃபேஸ் மேலே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை என்ன செஞ்சுக்கிறது? உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். சரியா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பேராபிட் வால் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மஸ்கிட்டோஸ்லேருந்து நம்மளை மோட்டாரிஸ்ட்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா? ஓகே, மோட்டாரிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? செக் வால். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது? செக் வால். செக் வால் நமக்கு எதற்கு பயன்படுது? ஓவரால் ஸ்டெபிலிட்டி, ஹில் ஃபேஸில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு செக் வால். சரிங்களா? ரீடைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து பிரீஸ்ட் வால். ஸோ பிரீஸ்ட் வால்ங்கிறது எதற்கு பயன்படுத்தப்படுது? டு பட்ரஸ் த ஹஃப் ஹில் ஸ்லோப் அண்ட் ரோடு கிராஸ் செக்ஷன். சரியா? இப்படி ஸ்லோப் மாதிரி இப்படி ஒரு கொடுத்துறது. சரியா? ஸோ அது பிரீஸ்ட் வால்ஸ். அடுத்து என்ன இருக்குது? கேம்பியன் வால்ஸ். ஸோ கேம்பியன்ஸ் வால்ஸ் என்னது? லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆள் ட்ரை ஸ்டோன் மேசன்ரி என்ஹான்ஸ்டு வித் த வயர் மெஷ். ஓகே, அடுத்து which of the following is done, okay, is done in cases of building new work underneath the existing structure is without disturbing. சரிங்களா? ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை மாற்றும் போது எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த பில்டிங்கை அப்ரோச் பண்ணுற பேர் என்னது அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது பேர் என்னது? அண்டர் பின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பேர்? அண்டர் பின்னிங். அடுத்து மாடலஸ் ஆஃப் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் தெரியும், 500 ரூட் ஆஃப் FCK ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சரியா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கீழே கொடுக்கப்பட்டதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன் இங்கிலீஷ் பாண்ட் the vertical joints in header course come over another and the vertical joints structure course are also same line. Okay, same. Okay, header பாருங்க, header என்ன சொல்றாங்க? vertical jointsல header வந்து 1 to 1 overlap ஆயிருக்கும், vertical surfacesல structure ஒன்றுக்கு மேலே ஒன்று straight line-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So first statement is true. சரியா? second statement பாருங்க, in English bond the header course should not start with the queen closure. No, queen closureல இருந்தும் என்ன செய்யும்? ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ராங்கு. ஸோ அப்போ ஆன்சர் இதுதான். சரியா? அடுத்து பாருங்க, த ஃப்ளமிஸ் பாண்ட் த ஆல்டர்னேட்டிவ் ஹெட்டர் ஆஃப் த கோச்சஸ் ஆர் சென்ட்ரலி சப்போர்ட்டட் ஓவர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் யர் கோர்ஸ் பிலோ. சரிங்களா? நடுவில் கோர்ஸ் வந்து செய்யும் ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, இன் ஃப்ளமிஸ் பாண்ட் வெரி ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஸ்டார்ட் வித் த ஹெட்டர் அட் த கார்னர். ரைட். சரியா? ஸோ ஃப்ளமிஸ் உங்க எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஹெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ரைட். அடுத்து வந்து என்ன இருக்கு? The concrete work for the following part of the building is specified thickness in measured the square meters. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ எஸ்டிமேஷன் வந்துட்டோம். ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் கியூபில் நம்ம வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து கால்குலேட் பண்ணுறோம், ஏரியா மாதிரி கால்குலேட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரூஃப் ஸ்லாப்பு, கண்டிப்பாக ஸ்லாப்னாவே அது மீட்டர் ஸ்கொயர் தான். சரியா? அடுத்து ஃப்ளோரும் அதே தான். டிபிசி டேம் ரூஃப் கோர்ஸ் அதுவும் என்னது? அதே தான். ஏன்னா கீழே கொடுக்குறோம் இல்லையா? மேலே கீழெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு ரூம் அடைச்சிரும் எப்படியும் அது வந்து. ஸோ அதனால் எல்லாமே என்னது தான்? கரெக்டான ஆன்சர் தான். சரியா? அடுத்து யூனிட் பேமெண்ட் ஃபார் த எர்த் ஒர்க் இன் எம்பேக்மெண்ட். எல்லாருக்கும் தெரியும் எர்த் ஒர்க்னா என்னது? வால்யூம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப். சரியா? அடுத்து பிரிக் வால் இன் ஆர் மெஷர்டு த ஸ்கொயர் மீட்டர் இஃப் த திக்னஸ் ஆஃப் த வால் இஸ் 10 சென்டிமீட்டர். சரியா? ஸோ எந்த நிலையில் நம்ம பிரிக்கை வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் திக்னஸ் இருக்கும் பொழுது. சரியா? அடுத்து த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் ஏ எஸ்டிமேஷன் ஃபார் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்சிசி ஒர்க் உங்களுக்கு தெரியும். சரியா? ஆர்சிசினாவே என்ன வந்துடும்? நமக்கு வந்து ஸ்டீல் எல்லாம் வந்துடும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 ஆர் குவிண்டால். ஓகே, அடுத்து பிக் அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே, தப்பான ஸ்டேட்மெண்ட் எது?
ஸோ டைமென்ஷன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் நியரஸ்ட் 0.1 மீட்டர். கரெக்டு. சரியா? ஏரியாவையும் எதில் மெஷர் பண்ணுவோம்? டிஎன்பிசியில் அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. சரியா? 0.01 ஸ்கொயர் மீட்டர். கியூபிக் கண்டென்ட் ஆர் மெஷர்ட் இன் ஏ 0.1 கியூபிக் மீட்டர் சொல்கிறாங்க. அது தப்பு. சரியா? 0.001 in terms of volume. ஓகே. ஸோ அடுத்து weights are measured in to be nearest 0.01 tons. ஓகேவா? ஸோ வெயிட். ஸோ எந்த வெயிட் இந்த இடத்துல கேட்கலாம். வெயிட்டுங்க கேஜி தானே சார் இருக்கணும், டன்னில் வருமா? வரும். ஸ்டீலில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்னில் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ரெக்யர்டு 10 cubic meter in masonry wall is. சரியா? ஸோ இதே இது வந்து 10 cubic meter இருந்தால் 500. ஓகே. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இங்கே வந்து 20 கேட்டிருக்காங்க. அப்போ 500 இன்ட்டு என்னது 20. சரியா? 500 இன்ட்டு என்னது 20. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 3 0 2 10. ஸோ அப்போது 10,000 பிரிக்ஸ். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சது தான், ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து த குவான்டிட்டி ஆஃப் வுட் இஸ் ரெக்வயர்ட் டு த ஷட்டர்ஸ் ஆஃப் டோர் விண்டோக்கு நம்ம எந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணுவோம்னா மீட்டர் ஸ்கொயரை ஃபாலோ பண்ணுவோம். ஏரியாவில் தான் நமக்கு இருக்கும். ஜன்னலாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்கும். லென்த்து, அதாவது பிரெத்து, ஹைட்டு. சரியா? ஸோ அதில் அடுத்து பீரியாடிக்லி பேமெண்ட் ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் எ ப்ராப்பர்ட்டி அ ஸ்பெசிஃபைட் பீரியட் டைம். சரியா? ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்தால் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆனுவிட்டி கிரியேட்டன், உருவாக்குறீங்க. சரியா? அப்போ இது எதில் வரும் அப்படின்னா ஆனிட்டியில் வரும். சரியா? ஆனிட்டியில் வரும். ஓகே. அடுத்து ஆனிட்டி டியூலாம் உங்களுக்கு தெரியுமில்ல, லேட்டாக பண்ணுறது. டிஃபர்ட் ஆனிட்டினா கம்பேரிசன், முதல்ல பின்னாடி கட்டினதுக்கான கம்பேரிசன். பெர்செப்ஷன்னா ஒரு சீக்வன்ஸாக நமக்கு வந்து நினச்சிட்டு மாறி மாறி போயிட்டே இருக்குது. அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கீப்பிங் இன் எ வியூ த எக்கனாமிக்ஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டேர்ம்டு அஸ். சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டி மேலே நம்ம கொடுத்து ஒரு எக்கனாமிக்காக நம்ம அது செலவு பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மதிப்பிடுறதுக்கு பேர் என்னதுன்னா மதிப்பிடுதல், வேல்யூஷன். சரியா? அடுத்து 30வது கொஸ்டின். எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் எ ஆனுவல் இன்கம் ₹900 டிடக்டிங் ஆல் அவுட் கோயிங்ஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஓகே. த கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வுட் பி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்க? எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் நெட் ஆனுவல் இன்கம். ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்குது? 900. சரியா? ஸோ டிடக்டிங் த ஆல் அவுட் கோயிங் எல்லாத்தையும் கழிச்சது போக. ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. ஸோ கேபிட்டலைஸ்டு வேல்யூ கேட்குறாங்க. கேபிட்டலைஸ்டு வேல்யூ நமக்கு ஃபார்முலா என்னது? நெட் இன்கம் இன்ட்டு இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சரியா? ஓகேவா? ஸோ நெட் இன்கம் இன்ட்டு இயர் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 1/i போடுவோம். சரியா? இன்ட்ரெஸ்ட் அப்படியே போட்டுற வேண்டியது. சரியா? ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த ஆன்சர் வரும். சரியா? ஸோ நெட் இன்கம்ங்கிறது என்னது? ஆனுவல் இன்கம் ஆயிரும் 900. ஸோ இன்ட்டு என்னது 1/iக்கு பதிலாக 6/10 ஐ திங்க் 100/6 வரும். சரியா? ஸோ போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. ஸோ அடுத்து முனிசிபல் டேக்ஸஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க. சரிங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டியோட முனிசிபல் டேக்ஸஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 to 12%. ஓகே. அடுத்து த அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்டட் பை டெண்டர் or binder the time of submitting the tender is called as earnest money deposit. டெண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி நினைச்சிடுறது அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிடுறோம், அதான் ஏர்னஸ். EMD அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து 33 பாருங்க. டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் இயர்லி டெப்ரிசியேஷன் ஃபார் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்ச்சேஸ் அட் எ காஸ்ட் ஆஃப் ₹20 lakhs and having a useful life of 20 years பை ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு 3 மெத்தட்ஸ் உண்டு இல்லையா? என்னென்ன மெத்தட்ஸ் வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு? ஸ்ட்ரைட் லைன், கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ், சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 3 மெத்தட் உண்டு. ஸோ ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த மட்டும் நம்ம ஃபார்முலா என்னது? D = C - S/N. ஸோ எஸ்ங்கிறது என்னது? சால்வேஜ் வேல்யூ, சிங்கிறது ஒரிஜினல் காசு, என்னங்கிறது லைஃப் ஆஃப் த இயர். சரியா? ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ். ஓகே. ஸோ அதுக்கான ஃபார்முலா கீழே இருக்கும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து சிங்கிங் ஃபண்டுங்கிற வார்த்தை இதில் இருக்கணும், இதில் இல்லை. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ இதில் ஆன்சர் கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஓகே. ஸோ ஆன்சர் என்னங்கிறது முதல்ல செக் பண்ணிடலாம். ஓகே. D = C - S/N. ஸோ எனக்கு சால்வேஜ் வேல்யூ கொடுக்கல, அப்போ டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம்? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 20 lakhs 20 lakhs மைனஸ் சால்வேஜ் வேல்யூ கொடுக்குறா 0 / 20. ஸோ நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? 10 lakh கிடைக்கும். ஐ திங்க்
சரியா? சாரி 1 lakh கிடைக்கும். சரியா? ஸோ 1 lakh அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஸோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபார் மார்டேஜ் பர்பஸ் த மார்டேஜ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ். சரியா? ஸோ மார்டேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ லோன் வாங்குற பர்பஸ். ஓகே. ஸோ அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/2 to 2/3 ரேட் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் கேபிட்டலைஸ்டு. சரியா? த பர்சன் ஹூ டேக்ஸ் த லீஸ் இஸ் நவுன் அஸ். லீஸை எடுக்கக்கூடியவருடைய பெயர் என்ன அப்படின்னா லீசர். சரியா? ஸோ எடுக்கக்கூடிய பேர் என்னது? லீசர். அடுத்து கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் மெத்தடுக்கான ஃபார்முலா, டெப்ரிசியேஷன் ஃபார்முலா. ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். D is equal to 1 - S/C power 1/n அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ரைட். அடுத்து என்னது? த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தட் கேன் பி obtained at any particular time from the open market if the property is put up for sale. சரிங்களா? எந்த ஒரு டயத்துலையும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பேர் என்னது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த டைமில் இன்றைக்கி என்னோடய இடம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னா நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு அப்படிங்கிறது அது 10,000 15,000 மாறும். ஸோ அப்போ அன்றைக்குள்ளே மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது? அது மாறுது. ஓகே. அடுத்து கிராஜுவலி ரிடக்ஷன் இன் ய வேல்யூ வித் ஏஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய வயதை பொறுத்து அதனுடைய வேல்யூ குறைவதுக்கு பேர் என்னதுன்னா டெப்ரிசியேஷன். ஓகே. அடுத்து அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த வாட்டர் சப்ளை. இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். 1 to 2% எஸ்டிமேட்டட் ஆஃப் பில்டிங் ஒர்க். சரியா? ஸோ பில்டிங் ஒர்க்கில் எவ்வளோ இருக்கும்? 1 to 2%. ஓகே. அடுத்து நெட் இன்கம் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஸ் இன்கம் அண்டு அவுட் கோயிங். கிராஸ் இன்கம் அண்ட் என்னது? அவுட் கோயிங். இது ஃபார்முலா. சரியா? சரி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷனை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ 2025க்கான கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸில் எல்லாம் அந்தந்த டேட்டு அந்த ஷெடியூல் எல்லாமே எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பான டேப் இன்ஜினியர் சர்வீஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக வந்து இந்த டெஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய எஸ்எஸ்சி 2025ல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.